இப்போ இந்த வீடியோ ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா உண்மையா சொல்லணும்னா இது ஒரு வீடியோ இல்ல, இது ஒரு அழைப்பு. நீ இத ஸ்கிப் பண்ணாம பார்க்கிறாய் என்றால் அது உன் விருப்பம் இல்ல, அது உன் நேரம் வந்ததுன்னு அர்த்தம். சில விஷயங்கள் வாழ்க்கையில் ரேண்டமா நடக்காது. இந்த தருணம் மாதிரி. நீ இப்போ கேட்க போகிற வார்த்தைகள் உன் வாழ்க்கையை அடுத்த 3 நாட்களில் மாற்றும். நீ ஒரு காலத்தில் இருந்து காத்திருக்கிறாய். ஒரு பதில், ஒரு சிக்னல், ஒரு மாற்றம். நீ ஏன் நினைத்திருக்கிறாய், என்னால ஏன் இன்னும் நடக்கல? நீ உன் முயற்சியை சந்தேகப்படுத்தினாய், உன் திறமையை சந்தேகப்படுத்தினாய், சில நேரம் உன்னையே சந்தேகப்படுத்தினாய். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறல, உன் உள்ளம். அது இன்னும் காத்திருக்கிறது. இப்போ கவனமா கேள். நீ இவ்வளவு நாள் தாங்கிய ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை, அது ஒரு ப்ரிப்பரேஷன். நீ ரெடி ஆகணும் என்பதற்காக. இந்த வார்த்தை உனக்கு உண்மையா ஃபீல் ஆகுதா? அப்படின்னா ஒரு லைக் பண்ணு. இது மாதிரி மெசேஜ் தொடர்ந்து வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணு. நீ மட்டும் இல்லை, இதே ஃபீலிங்ல இன்னும் 1000 பேர் இருக்காங்க. பிரபஞ்சம் ஒரு விதத்தில் வேலை செய்கிறது. அது லேட் ஆகாது, அது தவறாது, அது உனக்கு சரியான நேரத்தில் தான் தரும். நீ கேட்டது, நீ யாரிடமும் சொல்லாமல் மனசுக்குள்ள வைத்துக்கிட்டது, அது ஆல்ரெடி உன்னோட பாதையை நோக்கி வருகிறது. இந்த 3 நாட்களில் நீ நோட்டீஸ் பண்ண போறது, ரேண்டமா ஒரு கால், அன்எக்ஸ்பெக்டடா ஒரு மெசேஜ், யாரோ உன்னை நினைத்து தொடர்பு கொள்வது. அந்த நேரத்தில் உன் மனசு உடனே சொல்லும், இதுதான் அது. நீ அந்த இரவுகளை மறக்க முடியுமா? யாரிடமும் பேசாமல் இருந்த நேரங்கள், போன் ஸ்கிரீன் பார்த்துக்கிட்டு இருந்த தருணங்கள், ஏன் என்னால மட்டும்னு நினைத்த அந்த செகண்ட்ஸ், அந்த சைலன்ஸ், அந்த பெயின், அது எல்லாம் வீணா போகவில்லை. இது ஒரு டேர்னிங் பாயிண்ட். நீ இங்கிருந்து பழைய மனிதன் இல்லை, நீ இப்போ ஷிஃப்ட் ஆகிக்கிட்டு இருக்கிறாய். இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ஆக்ஷன் செய். கமெண்ட்ல டைப் பண்ணு, நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். நீ அதை டைப் பண்ணும்போது உன் சப்கான்ஷியஸ் அதை அக்செப்ட் பண்ணும். இப்போ இமேஜின் பண்ணு, நீ காத்திருந்த செய்தி வந்துவிட்டது. அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட், அந்த கால், அந்த மெசேஜ், அதை ஓபன் பண்றாய். உன் முகம் மாறுது, உன் மூச்சு வேகமாகுது, உன் கண்களில் ஒளி வருகிறது. நீ சிரிக்கிறாய். அது ஒரு சாதாரண சிரிப்பு இல்லை, அது நான் இதுக்காக தான் காத்திருந்தேன்னு சொல்லும் சிரிப்பு. இந்த வீடியோ உனக்கு ஒரு சைன்னு உணர்ந்தா சப்ஸ்கிரைப் பண்ணு. இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோ. நீ 3 நாட்களுக்கு பிறகு இத மறுபடியும் பார்க்க போற. அப்போ நீ சொல்ல போறது, அந்த நாளே எனக்கு சொல்லப்பட்டிருந்தது. இப்போ கவனமா கேள். அடுத்த 3 நாட்கள் சாதாரணமா இருக்காது. டே 1 ஒரு சிக்னல், டே 2 ஒரு கிளாரிட்டி, டே 3 ஒரு மாற்றம். என்னோட கூட சொல்லு, நான் தயாராக இருக்கிறேன். என் வாழ்க்கை மாறுகிறது. நான் எதிர்பார்த்தது என்னை தேடி வருகிறது. நீ இந்த வீடியோவை கண்டது அது கோயின்சிடன்ஸ் இல்ல, அது கன்ஃபர்மேஷன். இது உனக்கான மெசேஜ், இது உன் நேரம். சில உண்மைகள் சத்தமா வராது, அது அமைதியா நம்முள் விழும். இப்போ நீ இந்த வீடியோ கேட்கிறாய், நீயே நோட்டீஸ் பண்ண, உன் மூச்சு சற்று மாறி இருக்கு, உன் மனசு ஸ்லோவா காம் ஆகுது. ஏன்னா நீ எதிர்பார்த்த பதில் உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கு. நீ இன்னும் ரியலைஸ் பண்ணல, ஆனா உன் உள்ளம் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டது. இதுதான் அது. நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது, ஆனா அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். நீ நோட்டீஸ் பண்ணியிருக்கியா? சிலர் வந்து உன் வாழ்க்கையிலிருந்து போயிட்டாங்க. சில வாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் வந்துட்டு போயிடுச்சு. சில தருணங்கள் இது நடக்கணும்னு இருந்ததுன்னு தோணுச்சு. அது எல்லாம் ரேண்டம் இல்லை, அது ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த மாதிரி அனுபவம் உனக்கு இருந்தா ஒரு லைக் பண்ணு.
இது மாதிரி டீப் மெசேஜ் தொடர்ந்து வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணு. நீ மட்டும் இல்ல, இந்த மெசேஜ் இன்னும் பலருக்கும் தேவை. ஒரு மனிதன் இருந்தான். அவன் வாழ்க்கை முழுக்க முயற்சி பண்ணினான். வேலை கிடைக்கல. அவன் விரும்பியவர் அவனை புரிஞ்சுக்கல. குடும்பம் கூட அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுச்சு. ஒரு நாள் அவன் டயர்ட் ஆயிட்டான். இது என்னோட வாழ்க்கையா அன்னு கேட்டான். அவன் விடணும்னு நினைத்தான். ஆனா அவன் உள்ளம் விடலை. 3 நாட்கள் கழித்து அவன் எதிர்பார்க்காத ஒரு கால் வந்தது. அந்த கால் அவன் வாழ்க்கையை முழுக்க மாற்றுச்சு. அந்த நாள் அவன் ரியலைஸ் பண்ணினான், நான் லேட் இல்லை, நான் ரெடி ஆக்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீயே சொல்லு, அந்த ஸ்டோரியில உன்னை காண்றியா? அந்த வெயிட், அந்த பெயின், அந்த டவுட், அது உன்னோடது தானே. அதனாலதான் நீ இங்கே இருக்கிறாய், இந்த இடத்துல. கமெண்ட்ல டைப் பண்ண, என்னுடைய நேரம் வந்துவிட்டது. இந்த வார்த்தை உன் சப்கான்ஷியஸ்க்கு ஒரு கமாண்ட். இப்போ இருந்து உன் எனர்ஜி மாறப்போகுது. நீ அட்ராக்ட் பண்ண போறது மாறப்போகுது. உன் சுற்றுல நடக்கிற விஷயங்கள் மாறப்போகுது. ஏன்னா நீ இன்டர்னலி ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறாய். இந்த வீடியோ உனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்னு ஃபீல் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணு. இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோ. நீ இந்த நாளை மறக்க மாட்ட. நீ இதுவரைக்கும் என்ன நினைத்தாய்? நான் அன்லக்கி, எனக்கு தான் டிலே, எனக்கு மட்டும் டஃப். ஆனா உண்மை என்னன்னா, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நீ டிஃப்ரெண்ட். உன் வாழ்க்கை சாதாரணமா இருக்க போவதில்லை. இப்போ இந்த வார்த்தைகளை கேள், மனசுக்குள்ள ரிப்பீட் பண்ணு. நான் தகுதியானவன். நல்ல விஷயங்கள் என்னை தேடி வருகிறது. என் வாழ்க்கை இப்போ மாற்றம் அடைகிறது. இதை நீ உணர்ந்து சொல்லணும். நீ இப்போ ஒரு எட்ஜில் இருக்கிறாய். பழைய வாழ்க்கை, புதிய வாழ்க்கை, இந்த 3 நாட்கள், அந்த பிரிட்ஜ். நீ அதை கடக்க போறா. இந்த வீடியோ உன்னை கண்டுபிடிச்சது. அது கோயின்சிடன்ஸ் இல்ல, அது ஒரு அழைப்பு, அது ஒரு ஆரம்பம். இப்போ கமெண்ட்ல டைப் பண்ணு, நான் தயாராக இருக்கிறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு. ஏன்னா இப்போ நீ ஒரு இடத்துல இருக்கிறாய். இது சாதாரண இடம் இல்ல, இது உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான டர்னிங் பாயிண்ட். ஒரு பக்கம் உன் பழைய வாழ்க்கை, டவுட், ஃபியர், வெயிட், பெயின். மற்றொரு பக்கம் கிளாரிட்டி, சேஞ்ச், ஆன்சர், பீஸ். நீ இந்த இரண்டுக்கும் நடுவில் நிற்கிறாய். நீ உன்னிடம் ஆனஸ்டா கேள், நான் இன்னும் காத்திருக்கணுமா, இல்ல நான் ரெடியா அக்செப்ட் பண்ணணுமா? உன் உள்ளம் என்ன சொல்லுது? அது ஆல்ரெடி ஆன்சர் கொடுத்திருக்கு. நீ தான் அதை கேட்கவில்லை. நீ தாங்கின எல்லா பெயின், அது இப்போ ரிலீஸ் ஆகணும். அது இப்போ முடிஞ்சாகணும். நீயே சொல்லு, அந்த ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், அந்த சைலண்ட் டியர்ஸ், அந்த அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் இனி வேண்டாம்னு சொல்லு. அது இப்போ முடிகிறது. இப்போ கவனமா கேள். இந்த செகண்ட்ல இருந்து நீ சேம் பர்சன் இல்ல. நீ ஷிஃப்ட் ஆகிட்டாய். உன் எனர்ஜி மாறிட்டது, உன் ஃப்ரீக்வன்சி மாறிட்டது. அதனாலதான் உன் ரியாலிட்டி மாறப்போகுது. அது வந்து கொண்டிருக்கிறது. நீ காத்திருந்த செய்தி, நீ வேண்டிய பதில், நீ நினைத்த அந்த வாய்ப்பு, அது உன்னிடம் வந்து சேருது. நீ அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அது உன்னோடது தான். இந்த வீடியோ உனக்கு கூஸ்பம்ஸ் கொடுத்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணு. இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோ. இது உன் லைஃப்ல ஒரு டர்னிங் மெமரியாக இருக்கும். இப்போ லாஸ்ட் டைம் சொல்றேன். இந்த 3 நாட்கள், டே 1 ஒரு சிக்னல், ஒரு ஹிண்ட், ஒரு தொடக்கம். டே 2 ஒரு கிளாரிட்டி, ஒரு பீஸ், ஒரு கான்ஃபிடன்ஸ். டே 3 பூம், அந்த செய்தி, அந்த கால், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி,
உன்னிடம் வந்து சேரும். இப்போ கமெண்ட்ல டைப் பண்ணு, என் வாழ்க்கை மாறுகிறது. இந்த வார்த்தை உன் ஃபியூச்சருக்கு ஒரு சிக்னேச்சர். என்னோட கூட ஸ்லோவா சொல்லு, நான் தயாராக இருக்கிறேன். நான் தகுதியானவன். நல்லது என்னை தேடி வருகிறது. என் வாழ்க்கை மாறுகிறது. உன்னை ரேண்டமாக கண்டுபிடிக்கவில்லை, அது உன்னை தேடி வந்தது. இது ஒரு சைன், இது ஒரு கன்ஃபர்மேஷன், இது உன் நேரம். அடுத்த 3 நாட்கள் உன் வாழ்க்கையை நீயே நம்ப முடியாத அளவுக்கு மாற்றும்.